சியானோட டிக்ஷனரியில முடியாதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம தான் இந்த கிறிஸ்டியன் பேல் வந்து மெஷினிஸ்ட்ன்ற படத்துல உடம்பு குறைச்சாரெல்லாம் பேசுனீங்கல்ல சார், ஐ படத்துக்காக பண்ணதெல்லாம் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயே வராது. ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் படுத்து படிக்கையா இருந்தாரு. இந்த கதையை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முதற்கொண்டு நான் பார்த்திருக்கேன். பட் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் பெட் ரிடனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் காலேஜ்ல வாங்கி வீட்ல இருந்தே டிசர்டேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு தனி மனிதர், அது ஒரு ஒழுக்கம், கமிட்மெண்ட், ஹார்ட் வொர்க் பண்ணிட்டார் சார். பாஸும் பண்ணிட்டாரு. I think you are witnessing somebody. விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரியில முடியாதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம தான் இந்த கிறிஸ்டியன் பேல் வந்து மெஷினிஸ்ட்ன்ற படத்துல உடம்பு குறைச்சாரெல்லாம் பேசுனீங்கல்ல சார், ஐ படத்துக்காக பண்ணதெல்லாம் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயே வராது. So thank you so much. இல்ல சார், seriously you are a great inspiration. அது வந்து ஆக்டிங்கா இருக்கட்டும், டெடிகேஷன், ஹார்ட் வொர்க், the way you dress up, the way you carry yourself, எல்லாத்தையுமே பாடுறதுல பேசுறது எல்லாத்தையுமே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா, நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை செட் பண்ணிட்டீங்க சார். இல்ல சார், ஒரு பரமக்குடி தான் நினைச்சேன் சார் தமிழ் சினிமாக்கு. 2 பரமக்குடி சார். the way you push தமிழ் சினிமா நிறைய பேரால பண்ணவே முடியாது, சாத்தியக்கூறே கிடையாது சார்.